கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளாகி நாம் தினமும் ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சிலர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்காங்க, ஒரு சிலர் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்துட்டுருக்குறோம். இதை தவிர வேற கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா சொல்ல முடியாது. ஆனால் வெகு சிலராகிய தேவ பிள்ளைகள் மட்டும்தான் அதையும் கடந்து மேன்மையான ஒரு சாட்சியின் வாழ்க்கையை கர்த்தருக்காக வாழ்கிறாங்க. இப்போ கவனித்து பாருங்க, தேவன் தேவ பிள்ளைகளுக்கு சில கடமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கடமைகளை நம்ம தவறக்கூடாது. இங்க பாருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மனுஷனே, நன்மை இன்னதென்று தேவன் உனக்கு அறிவித்திருக்கிறார். என்ன அப்போ நம்ம நன்மை செய்யணும். எதுலாம் நன்மை? ஒன்று, நியாயம் செய். அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கும், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வருது, நியாயத்தை பேசணும். அண்ணனுக்கு ஏண்டு தம்பிக்கு ஏண்டு பேசக்கூடாது. ஆனால் சிலர் பாருங்க, அண்ணனுக்கு ஏண்டு பேசினா தம்பி கோவப்படுவான்னு தம்பிக்கு ஏண்டு பேசுவாங்க. துன்மார்க்கனுக்கு ஏண்டு பேசுகிற கூட்டங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்குயா. சிலர் அநியாயம் செய்வாங்கன்னு தெரியும், ஆனாலும் நன்மை செய்கிறவங்களை பார்த்து நீ விட்டு கொடுத்துட்டு போ, நீ விட்டு கொடுத்துட்டு போன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. வசனம் சொல்லுது, நியாயத்தை செய்யணும். அது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலனாலும் சரி. அப்போ பிரதர் அதை கேட்க மாட்டாங்களே, அதனால என்ன பகைப்பாங்களே, ஓகே, அதுதான் தேவனுடைய வழி. வேதவசனம் சொல்லுது, தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிக்கணும். நீங்கள் நன்மை செய்கிறதுனால பாடுபடுறீங்களா, சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் பாடுபடுகிறத விரும்ப மாட்டேங்காங்க. அதனால நியாயம் செய்கிற காரியத்தில் தலையிடவே மாட்டாங்க. ஒரு விஷயம், என் தூரத்து சொந்தக்கார் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை. நான் போய் அதை என்னன்னு விசாரிக்கிறேன். விசாரித்தா கணவர்கிட்ட தப்பு இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அத்தான் இது உங்ககிட்ட உள்ள தப்பு. அவரு, டேய், உன்னை யாரு கூப்பிட்டா, நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்தானார். நான் சொன்னேன், யோ, சத்தம் காட்டாமல் இருக்கணும், தப்பு செஞ்சுட்டு அதிகாரம் பண்ணுறேன். அவர் கொஞ்ச நேரம் தாம் தூம்னு கத்த தான் செஞ்சார். தப்பு தான். வாங்கி அடித்த பிறகு ஒரு மணி நேரம் கழித்து சாரி மாப்பிள்ளைன்னார். நல்லா கவனிங்க, தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கிருபை கொடுக்கும்போது நியாயம் செய்யுங்க. நியாயம் செய்யாமல் இருக்கவே கூடாது. அடுத்தது, ரெண்டாவது சொல்ல, இரக்கத்தை சிநேகித்து இரக்கம் பாராட்டுங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தர் ஐயா அம்மான்னு தர்மம் கேட்கானா கொடுங்க, வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்காது. என்கிட்ட சில நேரம் இருக்காது, இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன், அமைதியாக உட்காந்துக்கிட்டேன். இல்லைன்னா நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இரக்கத்தை சிநேகிங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். வேதவசனம் சொல்லுது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள், இரக்கம் பெறுவார்கள். நல்லா கவனிக்கணும், நீங்கள் ஒருத்தனுக்கு இரக்கம் பாராட்டினா ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார்னு இருக்கு. அப்போ தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். மூன்றாவது, மனத்தாழ்மையாய் நடக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட அந்த மனத்தாழ்மையாய் நடக்கிற அனுபவம் இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்ட தாங்க மனத்தாழ்மையே இல்லை. ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். ஆமாம், ஜெபிக்கிறேன்னு சொல்கிறான், ஆலயத்துக்கு போகிறேன்னு சொல்கிறான், நான் அந்நிய பாஷை வரங்களை பெற்றிருக்கேன்னு சொல்கிறான், ஆனால் இரக்கமே இருக்காது, மனத்தாழ்மை இருக்காது. பெருமையாக பேசுவான், ஆணவமாக பேசுவான், எதிர்த்து பேசுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னுடைய நன்மை தூசிக்கப்படுவதை பார்க்கிலும் நான் சாகிறது நலம் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் இவைகள் தான் நன்மைன்னு சொல்லியிருக்கும் போது அந்த நன்மைகளை செய்யாமல் நீங்கள் வாழக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தயவு செய்து நியாயம் செய்யுங்க, இரக்கம் பாராட்டுங்க, மனத்தாழ்மையாக நடங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளை தலைக்க பண்ணுவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உங்கள் பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவரீர் உங்கள் முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்கப்படும். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாதபடி உமது கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் குணப்படாதபடி எங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். எங்கள் இருதயம் கடினப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் உமது வழிகளில் நடந்து உமது பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யும்.
உங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.